தேஜன் பார்த்து மைசெல்ஃப் ரம்யான் சீசன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஏசில இருந்து சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லியிருக்காங்க, ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரிஜரேஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும், லோயர் டெம்பரேச்சர் டு தி ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். ஸோ அப்போ வந்து லோயர் டெம்பரேச்சர் வந்து -23 இருக்குது, நம்ம கெல்வின் எழுதுனா 273 - 113 பண்ணால் நமக்கு 250 கிடைக்கும். ஹையர் டெம்பரேச்சர் வந்து 27 இருக்குது, அப்போ 273 + 27 பண்ணால் 300 கிடைக்கும். -250 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 250 / 5 15 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ இதோட COP வந்து என்னன்னா 5. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் கேட்டிருக்காங்க, ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. COP ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வந்து ஃபார்முலா என்னன்னா லோயர் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். ஸோ வந்து நம்ம கெல்வின்ல சப்ஸ்டிட் பண்ணி இது பண்ண சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வேல்யூ 5 கிடைக்கும். ஸோ COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட் at 200 and 300. ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்தாங்க, 200 கெல்வின் and 300 கெல்வின். ஹீட் கொடுத்துருக்காங்க, வொர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு COP ரெஃப்ரிஜரேஷன் தெரியும், லோயர் டெம்பரேச்சர் டு தி ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். இன்னொரு COP நம்ம எப்படி எழுதலாம்னா வொர்க் டன் டு தி ஹீட் சப்ளை எழுதலாம். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு வொர்க் டன் டு தி ஹீட் சப்ளை. ஸோ அப்போ எஃபிஷியன்சினா ஹீட் சப்ளை டு தி வொர்க் டன் அப்படின்னு வரும். ஸோ எஃபிஷியன்சி வந்து வொர்க் டன் பை ஹீட் சப்ளை எழுதுனா அப்போ ரிவர்ஸ் ஆஃப் COP னா வந்து வொர்க் டன் ஹீட் சப்ளை பை வொர்க் டன் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து லோயர் டெம்பரேச்சர் வந்து 200 by higher temperature 300 minus 200 போட்டா நமக்கு வந்து heat 1 போட்டு work done இப்படி போட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா work done is equal to 1 divided by 200 by 100 போட்டா 2 கிடைக்கும். ஸோ 1/2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.5 கிலோவாட் கிடைக்கும். ஓகே, COP இன்னொரு விதமா எழுதிருக்காங்க, ஹீட் சப்ளை டிவைடட் பை வொர்க் டன் அப்படி எழுதிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இங்கே 200 by 300 minus 200 போடும்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் கிடைக்கும். ஸோ வொர்க் டன் is 0.25 கிலோவாட். Next, higher temperature to the lower temperature for reverse Carnot cycle கேட்காங்க. So higher temperature to the lower temperature for Carnot cycle நம்ம எப்படி எழுதுவோம்னா Carnot cycle of refrigeration எப்படி எழுதுவோம்னா lower temperature to the higher temperature minus lower temperature. அப்போ வந்து நமக்கு வந்து higher to the lower கேட்காங்க, higher to the lower னா TH by TL. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் TL ஆல் டிவைட் பண்ணனா இது 1 ஆயிடும், இது வந்து TH by TL, இது வந்து என்ன ஆயிடும்னா -1 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து TH by TL என்ன கொடுத்துருக்கோம்னா 1.25. ஸோ 1 divided by 1.25 minus 1 வந்து 1/0.25 வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு COP என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். ஓகே, TH the higher temperature divided by lower temperature ratio for reverse Carnot refrigeration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 1.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டோட வேல்யூ ஃபார்முலா எழுதுறோம், TL minus TH minus TL. ஸோ அதை டிவைடட் பை லோயர் டெம்பரேச்சர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து 1 divided by 1.25 minus 1 கிடைக்கும். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து அவுட் சைட் ஏர் வந்து 70% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து 45 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கூலிங் நடக்கும்னு அர்த்தம், கூலிங். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோட வேலையை ஹியூமிடிஃபிகேஷன் இது பண்ணுறது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது டீஹியூமிடிஃபிகேஷன். அப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து RNACல TNPSC ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்த்தோம். தேங்க்யூ.